Next I call lot number 2, Mogit Saran S, 3rd standard A1. Lot number 2, Mogit Saran S, 3rd standard A1. அன்னையை அம்மா வென்று அழைத்த தமிழ். அன்னையை அம்மா அன்னையை அம்மா வென்று அழைத்த தமிழ், காற்றோடு கலந்த தமிழ், நதியோடு நடனமாடிய தமிழ், இசையோடு இணைந்த தமிழ், முத்தமிழுக்கு முத்தமிட்ட தமிழ், முக்கணிகளுக்கு முப்பேர் சூட்டிய தமிழ், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், என் பேச்சிலும் தமிழ், என் மூச்சிலும் தமிழ், தமிழ் 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 என்றின் அன்னை மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் முத்தான முதல் கண் வணக்கங்கள். இந்த கோடை விடுமுறையில் நான் நேசித்து வாசித்த புத்தகத்தின் பெயர் சிந்தனைக்கு விருந்தாக. இக்கதையின் ஆசிரியரின் பெயர் TN சுகி சுப்பிரமணியன். இக்கதையிலிருந்து நான் எடுத்துக்கொண்ட தலைப்பின் பெயர் சிறந்த பக்தன். நாரதர் நான் தான் சிறந்த விஷ்ணு பக்தன் என்று நாரதருக்கு நம்பிக்கை உண்டு. நாரதருக்கு தன்னை விட சிறந்த பக்தன் வேறு யாரும் இல்லை என்று கர்வமும் உண்டு. ஒரு நாள் நாரதர் வைகுண்டத்தில் புதிதாக ஒரு ஏழை உழவர் ஒருவரை பார்த்தார். அதை பார்த்த நாரதர், இவனுக்கெல்லாம் வைகுந்தமா என கூறிட்டு உடனே விஷ்ணுவிடம் சென்று, சுவாமி, நான் வைகுண்டத்தில் புதிதாக ஒரு நபரை பார்த்தேன் என கூறினார். அதை பார்த்த விஷ்ணுவும், நீ பூலோகம் சென்று ஒரு நாள் முழுவதும் அந்த உழவரை கண்காணி என கூறினார். அதை பார்த்த நாரதரும் உடனே பூலோகம் சென்று ஒரு நாள் முழுவதும் அவரை கண்காணித்தார். அவர் காலையில் எழுந்தவுடன் ஓம் ஹரி என்று கூறினார். அவர் உழவு தொழிலுக்கு செல்லும்போது ஓம் ஹரி என்று கூறினார். அவர் உணவு அருந்தும் ஓம் ஹரி என்று கூறினார். அவர் உறங்கச் செல்லும் முன் ஓம் ஹரி என்று கூறினார். அதை பார்த்த நாரதர், இவர் 4 முறை மட்டுமே கூறுகிறார், நான் மூச்சுக்கு 300 தடவை கூறுகிறேன், நான் சிறந்த பக்தனா அவர் சிறந்த பக்தனா என கேட்டார். அதை பார்த்த விஷ்ணு சிரித்து கொண்டே நாரதர் கையில் ஒரு எரியும் விளக்கை கொடுத்து, இது அணையாமல் பாதுகாப்பாக இந்த வைகுண்டம் முழுவதும் சுற்றி வா என கூறினார். அதை பார்த்த நாரதரும் உடனே விளக்கை கையில் வாங்கி கொண்டு வைகுண்டம் முழுவதும் சுற்றத் தொடங்கினார். அவர் சுற்றி முடித்த பிறகு விஷ்ணுவிடம் வந்து விளக்கை கொடுத்து, நான் இந்த வைகுண்டத்தை சுற்றி வந்து விட்டேன் என கூறினார். அதை பார்த்த விஷ்ணு, இந்த விளக்கை நீ அணையாமல் கொண்டு வந்து விட்டாய், ஆனால் நீ இந்த வைகுண்டத்தை சுற்றி வரும்போது எத்தனை முறை என்னை நினைத்தாய் என கேட்டார். அதை பார்த்த நாரதர், மன்னித்து விடுங்கள் சுவாமி, என் கவனம் முழுவதும் விளக்கின் மீதே இருந்ததால் உங்கள் திருநாமத்தை என்னால் உச்சரிக்க முடியவில்லை என கூறினார். அதை பார்த்த விஷ்ணு, கடமைகளை செய்து கொண்டே என்னையும் நினைத்த உழவரே சிறந்த பக்தன். அதை பார்த்த நாரதரும் கூறினார், உழவரே சிறந்த பக்தன் சுவாமி. இக்கதையிலிருந்து நான் புரிந்து கொண்டது என்னவென்றால், கர்வம் கொள்ளாமல் கடமைகளை செய்து முடிப்பதே சிறந்த இறைபக்தி என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிந்தைக்கு விருந்தே சிவனின் அற்புத மருந்து என நாரதரின் கதையை நளினமுடன் விளக்கின் கதையாக விளக்கிச் சென்ற மோகித் சரனுக்கு பாராட்டுக்கள்.